வாங்க இன்றைக்கி பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஸாவோட சாஸ் எப்படி பண்ணலாம் பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நறுக்கி 1-2 நறுக்கி கொஞ்சம் ஒரு தண்ணி ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வச்சு வேக வச்சு அரைச்சி அந்த அரைச்சதில் திரும்பி கொஞ்சம் கடாயை வச்சு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் ஊற்றுனதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் சுகர் 1 டீஸ்பூன், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஆர்கானோ கொஞ்சம் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் போட்டு டொமேட்டோ சாஸ் போட்டு கிளறி திக்காக இருந்தாலும் நிறுத்தி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நிறுத்தி ஒரு பாத்திரத்தில் வலிச்சு வச்சுட்டு வச்சுருங்க. அடுத்தது அதோட பேஸ் எப்படி பண்ணேன்னா மைதா மாவு 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் உப்பு, சுகர் 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு பேக்கிங் சோடா தேவையான அளவு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நெய் லைட்டாக ஒரு வாசனைக்காக அந்த நெய்யோட டேஸ்ட்டுக்காக நெய்யை ஊற்றி நல்லா கிளறி கையாலட்டு பிடிச்சா பிடி போடுற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு தயிர் நல்லா ஒரு 4 டீஸ்பூன் தயிர் விட்டு நல்லா ஒன்றா போட்டு பிசைஞ்சு தேவையாக இருந்தால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லாட்டி தயிர்லேயே உங்களுக்கு சரியாக வந்தால் அது ஓகே தான். அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சது 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவி அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அந்த நல்லா அதில் அந்த மாவு பிசைஞ்சோடனே அது 2ஆக நான் பிரிச்சுக்கிட்டேன். அதை தேவையான 2ஆக பிரித்து எடுத்து அதில் ஒரு பகுதியை நல்லா அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவி அது நல்லா அழகாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஓரத்தில் கொஞ்சம் லைட்டாக இது வர்ற மாதிரி குழி வர்ற மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஃபோக்கால் லைட்டாக குத்திட்டு அங்கங்கே குத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸாவோட சாஸ் தடவிட்டு சீஸ் மேலே போட்டுட்டு தேவையான என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு பன்னீரும் கொஞ்சம் போட்டேன் நான் போட்டுட்டு ஆர்கானோ கொஞ்சம் தூவி விட்டுட்டு சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுட்டு மேலே சீஸ் போட்டு அதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஒரு கடாயை 10-15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த இதை வச்சு மேலே போட்டு மூடிட்டேன். அதே 15 to 20 மினிட்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா பீஸா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.